விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் எப்படி இருக்கீங்களோ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அமோகமாக மாறப்போகுதுங்க. இந்த பதிவை தொடங்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. விருச்சிக ராசிக்காரங்க இப்போ வரைக்கும் நீங்கள் கஷ்ட காலத்தில் தான் இருக்கீங்க தெரியுங்களா? ஆனால் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு தரக்கூடிய வகையில் தாங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய காலகட்டமாக பிறக்க போகுதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலமாக இருக்க போகுது வரக்கூடிய நாட்கள். விருச்சிக ராசி அப்படின்னாவே இவங்களை பற்றின மற்றவங்களுடைய எண்ணம் எப்படி தெரியுமா? இவனுக்கெல்லாம் என்னடா அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு இவெல்லாம் என்ன பண்ணிடுவான் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் உங்களை ஒரு துச்சமாக நினச்சிருப்பாங்க வீட்டில் இருக்கவங்களே. ஆனால் இவங்களுடைய அருமை பெருமை என்ன தெரியுமா? உங்களுக்கு ஆன்மீகம் முதல் அறிவியல் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. குறிப்பாக இவங்க நியாயத்தின் பக்கம் நிற்பீங்க. மென்மையானவங்க, விட்டு கொடுக்கக்கூடிய மனம் படித்தவங்க, எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற குணம் இருக்கும். யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட உதவி கேட்டிங்க அப்படின்னா சரி இருப்பா இந்தாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். யாருக்கெல்லாங்க இவ்வளவு பெரிய மனசு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம்? தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டாலே வச்சுக்கிட்டு இல்லைன்னு மறைக்கக்கூடிய காலத்தில் தெரியாதவங்க உதவி கேட்டாலும் அழகாக செய்யக்கூடியவங்க. குறிப்பாக இவங்க மற்றவங்களை வழி நடத்துவாங்க. தனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மறைச்சி வச்சுட்டு தான் மட்டும் உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க கிடையவே கிடையாது. தனக்கு தெரிஞ்சதை 10 பேர் வாழ்ந்துட்டு போகட்டும், நல்லா இருங்க, எதுவும் நீங்கள் என் பொழப்பை கெடுக்க போகிறதில்ல, நான் சொல்லி கொடுக்கறதுனால உங்கள் பொழப்பு நல்லா இருக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணம் படைத்த தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க. விறுவிறுன்னு இவங்க பேசுறதுனாலையும் விறுவிறுன்னு இவங்க செயல்பாடுகள் இருக்கிறதுனாலையும் என்னதான் கொட்டக்கூடிய குணம், அதாவது படபடன்னு பேசுறதுனால கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரி உங்கள் தோற்றம் இருந்தாலும் இவங்க மனசளவில் ஒன்றுமே இருக்காதுங்க. சூதுவாது தெரியாது, பகைமை பாராட்ட தெரியாது, என்ன கொஞ்சம் முன்கோபம் வரும். நல்லது கெட்டது தெரியாததுனால எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாமல் மொத்தமாக எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி பழகிறதுனால நிறைய இடங்களில் அடி மேலே அடி இடி மேலே இடின்னு நிறைய பணத்தை இழந்திருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் துரோகத்தை அனுபவிக்கலைங்க. இப்போ வரைக்கும் 60 ஆகும், அந்த வயசு வரைக்கும் ஏமாந்து தான் நின்றுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்மைதாங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு புரியும். நடந்ததை விட்டுருவோம், நடக்க போகிறத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு வரக்கூடிய நாட்களை வரவேற்று அதை கரெக்டாக பயன்படுத்தி உங்களை நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பதவிகள் கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அதே மாதிரி அதிகார பதவி கிடைக்கும். அதிகார பதவியில் இருக்கக்கூடிய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பாக சில நேரங்களில் டென்ஷனில் இருப்பீங்க, மன உளைச்சலில் இருந்திருப்பீங்க, வேலை சுமை அதிகமாக இருந்திருக்கும், வீண் பழி சுமத்தி இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணி இருந்திருக்காது. செரிமான கோளாறுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ மறைய போகுதுங்க. மறைமுக எதிரிகள் கூட இப்போ கணம் இனம் கண்டறிஞ்சிருவீங்க, அவங்கள ஒழிச்சு கட்டிடுவீங்க. சொல்லப்போனால் உங்கள் எதிரிகள் கூட இப்போ உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. அட இவன் குணம் தெரியுமா இந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்டேன்ப்பா, இப்படி இவன் நல்ல பிள்ளையாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்கள் மனசில் ஒரு வித போராட்டம் எழுந்திருக்கும். அந்த போராட்டத்துக்கு எல்லாமே ஒரு முடிவு வரப்போகுதுங்க. அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்ட நீங்கள் இப்போ அந்த கடனை ஒரு பைசா பாக்கி இல்லாமல் அடைக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு பல வகைகளில் சேருங்க. குலதெய்வ கோவிலை புதுப்பிப்பீங்க. குலதெய்வ கோயிலை புதுப்பிக்கிறதுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுங்களா? அதுக்கு எந்த அளவுக்கு பண வசதி நமக்கு இருந்திருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தெய்வங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. தங்க ஆபரணங்கள் வாங்குவீங்க. வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குங்க.
ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் விருச்சிகம் கவனமாக இருக்கணுங்க. பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட உங்ககிட்ட 10 பைசா இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாதுங்க. மறைச்சி வைங்க, பிரச்சனையே கிடையாது. ஏன் இது நாள் வரைக்கும் உங்களை யாருமே நம்பலை, இனிமேலும் நீங்கள் விசிட்டிங் உண்மையே இருக்கிறதுனால யாரும் உங்களை நம்ப போகிறதில்ல. அதுக்குன்னு உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலைங்க, உண்மையை மறைச்சி வைங்கன்னு சொல்கிறேன். காசு பணத்தை மறைச்சி வை, உங்ககிட்ட இருக்கிறது சொத்தை பத்தை மறைச்சி வைங்க. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் விருச்சிக ராசிக்கு ஜாமீன் கையெழுத்து யாருமே போடக்கூடாதுங்க. யாருக்குமே நான் பொறுப்பு அப்படின்னு போய் நீங்கள் நிற்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது உறவுக்காரர்கள், நண்பர்கள் ரொம்ப உரிமையாக உங்ககிட்ட பேசுவாங்க. அதை பார்த்து நீங்கள் மயங்கிடாதீங்க. அதுதான் உங்களை கெடுக்கிறதே. உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கும் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் தீங்காக மாற்றுறதுக்கும் தான் போராட்டம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. யாராக இருந்தாலும் சரி, சந்தேக கண்ணோட பாருங்கள், தப்பே கிடையாது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சோறை சுறுசுறுப்பாக மாற்றுறாருங்க. உங்களை உற்சாகமாக வச்சுக்க போகிறாரு. எல்லா விஷயத்துலேயும் ஆர்வம் பிறக்கும். அரைகுறையாக நின்ன வேலை கூட இப்போ முழுமையாக செஞ்சு முடிப்பீங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீடு கோலாகலமாக இன்றைக்கும் என்ன சொல்கிறது, திருவிழா மாதிரி தினம் இருக்க போகுதுங்க. தம்பதிகளுக்கிடையே இருந்த சந்தேகம், ஈகோ, இந்த பிரச்சனை எல்லாமே நீங்க போகுது. ஒற்றுமை பலப்பட போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தள்ளி போன வெளிநாட்டு பயணம் சாதகமாக அமையுங்க. மகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சு வைப்பீங்க. படிக்கிற விஷயத்தில் இருக்கட்டுங்க, இல்லை திருமண விஷயமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் நீங்கள் திட்டமிடுவீங்க. அதை நீங்கள் நினச்ச மாதிரி நடத்தி முடிக்க முடியும். திருமண வயசில் இருக்கவங்களுக்கும் நல்ல வரன் அமையும். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வங்கி கடனாக இருக்கட்டும், தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடியுங்க. உங்களை கண்டும் காணாமல் ஒதுங்கிட்டு போன உறவுக்காரங்க எல்லாமே இப்போ வழியை பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய நிலை உயர்ந்திருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு நல்ல ஆடை அபகரணங்களை வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. இந்த காலகட்டம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே சரியாகுங்க. அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் விருச்சிக ராசி கவனம் செலுத்தணும். சின்ன உடல் உபாதைகள், உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, இந்த வயிறு வலி, தோல் நோய், இந்த மாதிரியான சின்ன உடல் உபாதைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது ஏதாவது சின்னதாக ஒரு அறிகுறியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை பெற்றுக்கோங்க. அது சரியாயிடும். அதே மாதிரி உறவுகள் வகையில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரப்போகுதுங்க. திடீர் யோகங்கள் வரும், பணவரவு வரும். உங்களுடைய உறவுக்காரங்க எல்லாமே இப்போ உங்ககிட்ட தேடி உதவி செய்வாங்க. கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களை சுற்றி இருக்கவங்களுடைய சுயரூபத்தை எல்லாம் இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதை உணர்ந்து நிறைய தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. தாய் வழியில் சொத்து சேரும். புது சொத்துக்களும் வாங்குவீங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போற்றாதீங்க. வேற்று மதத்தார் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவங்க இனி அதை விட்டு விலகி வந்துடுவீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லையுமே வெற்றி தொடங்குங்க. கொடுக்கல் வாங்கல சுமூகமான நிலை காணப்படும். அனுபவமிக்க வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. ரியல் எஸ்டேட், பதிப்பகம், இரும்பு, இந்த துரித உணவு, இந்த மாதிரியான தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும். நீங்கள் எதிர்பார்த்த வசதி வாய்ப்புகளோடு வாழ போகிறீங்க. தொழில் ரீதியாக உங்களை விட்டு விலகி போனவங்க இப்போ திரும்ப கூட்டு தொழிலில் உங்களுக்கு பங்கு கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலுமே கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணுங்கிறத விட சிக்கனத்தை அதிகமாக கடைபிடிக்கணுங்க விருச்சிக ராசி. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக லக்னம், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் உங்களுக்கான பரிகாரம் மதுரை மாவட்டம் பசுமலையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ விபூதி விநாயகரை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாப்பாட்டுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் மகிழ்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து கிடைக்குங்க. குடும்பமே செல்வ செழிப்போட சுபிட்சமாக இருக்க போகிறீங்க. நிம்மதி அடைவீங்க. இப்போ வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிருக்கு இல்லையா? இனிமேல் உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. விசாக நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுதுங்க.
எதிர்பார்த்த வாழ்க்கை வாழ போகிறீங்க. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதுசாக தொழில் தொடங்குவீங்க. வீடு கட்டி குடியேறுவீங்க. திருமண வயசில் இருக்கவங்களுக்கு நான் ரொம்ப நாளாக வரன் தேடிட்டே இருந்தேன், எந்த வரனும் செட் ஆக மாட்டேங்குது, எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இப்படியே தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்த திருமண காரியங்கள் எல்லாமே இப்போ கைகூட போகுதுங்க. எதிர்பார்த்த வரவு கிடைக்கும். எதிர்பாராத வகையிலையும் வரவு இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் காண்பீங்க. சனி பகவானினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சங்கடங்கள்ல இருந்து பாதுகாத்து நிற்கிறாருங்க. முயற்சிகளை எல்லாமே வெற்றியாக மாற்றி நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாருங்க.